ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு பைக்ஸ் பீக், அமெரிக்கஸ் மவுண்டன் ஆகும். பைக்ஸ் பீக் அமெரிக்கஸ் மவுண்டன் அமெரிக்காவில், குறிப்பாக எல் பாசோ கவுண்டி, கொலராடோ அமைந்துள்ளது. வட அமெரிக்காவின் ராக்கி மலைகளின் தெற்கு முன்னணி தொடரின் மிக உயரமான சிகரம் பைக்ஸ் சிகரமாகும். 14,107 அடி உயரம் கொண்ட இந்த மிக முக்கியமான சிகரம் கொலராடோவின் கொலராடோ ஸ்பிரிங்ஸ் நகர மையத்திற்கு மேற்கே 12 மைல் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைக் தேசிய வனப்பகுதியில் அமைந்துள்ளது. மனிடு ஸ்பிரிங்ஸ் நகரம் அதன் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்க ஆய்வாளர் செபுலோன் பைக்கின் நினைவாக இந்த மலை பெயரிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரால் உச்சியை அடைய முடியவில்லை. இந்த சிகரம் அதன் தீர்க்கரேகைக்கு கிழக்கே அமெரிக்காவில் உள்ள எந்த புள்ளியையும் விட உயரமானது. பைக்ஸ் சிகர பகுதியை தங்கள் வீடு என்று அழைத்த யூட் மக்களின் குழு தபேகுவாச்சே, அதன் பெயர் சூரிய மலையின் மக்கள் என்று பொருள்படும். தாவா அல்லது சூரியன் இந்த முதல் மக்களால் பைக்ஸ் சிகரம் என்று அழைக்கப்படும் மலைக்கு வழங்கப்பட்ட யூட் வார்த்தையாகும். இதற்கு நேர்மாறாக டபேகுவாச்சே சிகரம் என்ற பெயர் இப்போது மேற்கில் உள்ள ஒரு சிகரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. யூட் மக்கள் முதலில் கியோபி 500 இல் கொலராடோவிற்கு வந்ததாக கருதப்படுகிறது. மேற்கோள் தேவை. இருப்பினும் அவர்களின் வாய்மொழி வரலாறு அவர்கள் தாவாவில் உருவாக்கப்பட்டதாக கூறுகிறது. 1800களில் அரபகோ மக்கள் கொலராடோவிற்கு வந்தபோது அவர்கள் அந்த மலையை நீண்ட மலை என்று பொருள்படும் ஹி ஓட்டோயூ என்று அறிந்தனர். ஒப்பிடுகையில் பாவ்னிகள் அதே மலையை டூஸ் பெஹ் என்று அழைத்தனர். மேலும் யூட் இந்தியர்கள் அதை தவா காவி, சூரிய மலை என்று அழைத்தனர். பைக்ஸ் சிகர பகுதியை தங்கள் வீடு என்று அழைத்த யூட் மக்களின் குழு தபேகுவாச்சே, அதன் பெயர் சூரிய மலையின் மக்கள் என்று பொருள்படும். தாவா அல்லது சூரியன் இந்த முதல் மக்களால் பைக்ஸ் சிகரம் என்று அழைக்கப்படும் மலைக்கு வழங்கப்பட்ட யூட் வார்த்தையாகும். இதற்கு நேர்மாறாக டபேகுவாச்சே சிகரம் என்ற பெயர் இப்போது மேற்கில் உள்ள ஒரு சிகரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. யூட் மக்கள் முதலில் கியோபி 500 இல் கொலராடோவிற்கு வந்ததாக கருதப்படுகிறது. மேற்கோள் தேவை. இருப்பினும் அவர்களின் வாய்மொழி வரலாறு அவர்கள் தாவாவில் உருவாக்கப்பட்டதாக கூறுகிறது. 1800களில் அரபகோ மக்கள் கொலராடோவிற்கு வந்தபோது அவர்கள் அந்த மலையை நீண்ட மலை என்று பொருள்படும் ஹி ஓட்டோயூ என்று அறிந்தனர். ஒப்பிடுகையில் பாவ்னிகள் அதே மலையை டூஸ் பெஹ் என்று அழைத்தனர். மேலும் யூட் இந்தியர்கள் அதை தவா காவி, சூரிய மலை என்று அழைத்தனர். $14,000 அடி உயரத்தில் இருந்து அணுகக்கூடிய சிகரம். மலையேறுதல் திறன் தேவைப்படும் 14,000 அடிக்கு மேலுள்ள பல 14 சிகரங்களைப் போலல்லாமல் பைக்ஸ் சிகரம் கிட்டத்தட்ட அனைவருக்கும் அணுகக்கூடியது.
பார்வையாளர்கள் 14,115 அடி உயரத்திலிருந்து உச்சியை அடையலாம், ஏனெனில் நடைபாதை நெடுஞ்சாலையில் ஓட்டலாம் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க கோக் ரயில்வேயில் சவாரி செய்யலாம். அமெரிக்கா தி பியூட்டிஃபுல்லுக்கு உத்வேகம் அளித்த இந்த சிகரத்தின் காட்சி பேராசிரியரும் கவிஞருமான கேத்தரின் லீ பேட்ஸை 1893 ஆண்டில் அமெரிக்கா தி பியூட்டிஃபுல் என்ற தேசபக்தி கீதத்திற்கான பாடல் வரிகளை எழுத தூண்டியது. பைக்ஸ் பீக் சம்மிட் ஹவுஸ் டோனட்ஸ் சம்மிட் விசிட்டர் சென்டர் அதன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட டோனட்களுக்கு பிரபலமானது. இது அதிக உயரத்தில் மட்டுமே வேலை செய்யும் ஒரு இரகசிய செய்முறையுடன் தயாரிக்கப்படுகிறது. பார்வையாளர்கள் அவற்றை உச்சியில் சாப்பிட எச்சரிக்கப்படுகிறார்கள், ஏனெனில் அவை குறைந்த உயரங்களுக்கு கொண்டு செல்லப்படும் போது சரிந்துவிடும். மைல் நீளமுள்ள பைக்ஸ் பீக் நெடுஞ்சாலையில் 6,700 அடிக்கு மேல் ஏறிச் செல்லும்போது மூச்சடைக்கக்கூடிய மற்றும் சிலிர்ப்பூட்டும் அனுபவத்தை வழங்குகிறது. நடைபாதை அமைக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடி பரந்த காட்சிகள் பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் வரலாற்று அடையாளங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் இதற்கு கவனமாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் தயாரிப்பு தேவைப்படுகிறது, குறிப்பாக அதிக உயரமான சூழ்நிலைகளுக்கு. வளைந்த சாலை மற்றும் தடுப்புகள். முழுமையாக நடைபாதை அமைக்கப்பட்ட இந்த நெடுஞ்சாலையில் பக்கவாட்டில் அதிர்ச்சியூட்டும் மெல்லிய சரிவு பாதைகளுடன் ஏராளமான மாற்றுப்பாதைகள் உள்ளன. உயரங்களுக்கு பயப்படுபவர்களுக்கு இது அச்சுறுத்தலாக இருந்தாலும் சாலை நன்கு பராமரிக்கப்படுகிறது. மேலும் பல ஓட்டுநர்கள் காட்சிகளை மதிப்புள்ளதாக கருதுகின்றனர். இயற்கை காட்சி மாற்றங்கள். நீங்கள் ஏறும்போது பல காலநிலை மண்டலங்களை கடந்து செல்வீர்கள். சாலை ஒரு காட்டில் தொடங்கி மரக்கட்டைகளை கடந்து ஒரு ஆல்பைன் டண்ட்ராவில் ஏறி இறுதியாக அப்பட்டமான பாறைகள் நிறைந்த சிகரத்தை அடைகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.